நம்மளுடைய நாட்டார் தெய்வங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கடவுள்களையும் அப்படி கடவுள்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது நம்மிடம் இருந்த தெய்வங்கள் எப்படி அந்த கடவுள்களுக்கு உறவு முறையானார்கள். எல்லா தாய் தெய்வங்களும் வடக்கு நோக்கி நின்றதாகவே நம்ம ஊர்ல சிலைகள் இருக்கு. வடக்கு நோக்கி நிற்கிற மாதிரியும் கையில் ஆயுதங்களோடு இருக்கிற மாதிரியும் என்ன தெய்வம்ன்றது தன்னுடைய மக்களை காக்கும் ஒரு தெய்வமா இருந்திருக்கு. எதிரின்றவன் வடக்கு இருந்தா வரணும் அப்படின்னு வடக்கு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னு திருவாசகம் இருக்கு. அதுல அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் தெய்வம் என்பதோர், பண்பாட்டு ஆய்வாளர் ஐயா தோ பரமசிவன் எழுதிய இந்த நூல். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னு திருவாசகம் இருக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்ட வரி. தெய்வம் அப்படின்னு நம்ம சாமி கும்பிட்ற வழிபாட்டு முறை, சாமி ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தெய்வங்கள் என்ன, மேலோர் தெய்வங்கள் என்ன, நாட்டார் தெய்வங்கள் என்ன, நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தெய்வங்கள் என்ன, நம்மளுடைய தெய்வங்களை எப்படி அவங்க கும்பிட்ட தெய்வத்தோட உறவு முறையாக்கி கொண்டோம் அப்படின்னு இந்த நூலை படிக்க படிக்க எனக்கு நிறைய புரிதல்கள், என்னுடைய பார்வையே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தகவல்களை ஐயா அள்ளி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம கிராமத்தில் நம்ம ஊர் வழிபாடு, கிராமத்து சாமி, ஊர் சாமி, எல்லை சாமி, குலதெய்வங்கள் இப்படி நிறையா இருக்குது. அப்போ இந்த தெய்வங்கள்லாம் தான் நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு வந்த தெய்வங்களோட இந்த தெய்வங்களை எப்படி கொண்டு போனோம், நமக்கு இருந்த அதிகாரம் எப்படி அங்கே மாறுச்சு அப்படின்ற எல்லா விவரமும் இதில் எழுதியிருக்கு. தாய் தெய்வம், நம்மளுடைய வழிபாடு பெரும்பாலும் தாய் தெய்வ வழிபாடாக தான் இருந்திருக்கு. ஒரு காலத்தில் இப்போதைய கேரளா உட்பட எல்லாமே தமிழ்நாடாக இருந்தப்போ முப்புறமும் கடல் சூழ்ந்து மேலே தான் நமக்கு நிலப்பரப்பு, அங்கேருந்து எதிரிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எல்லா தாய் தெய்வங்களும் வடக்கு நோக்கி நின்றதாகவே நம்ம ஊரில் சிலைகள் இருக்கு. வடக்கு நோக்கி நிற்கிற மாதிரியும் கையில் ஆயுதங்களோடு இருக்கிற மாதிரியும் என்ன தெய்வம்ன்றது தன்னுடைய மக்களை காக்கும் ஒரு தெய்வமா இருந்திருக்கு. எதிரின்றவன் வடக்கு இருந்தால் வரணும் அப்படின்னு வடக்கு நோக்கி நின்றதாக தான் நிறைய சிலைகள். அந்த தாய் தெய்வங்கள் அப்படின்றப்போ நிறைய தாய் தெய்வங்களை ஐயா குறிப்பிட்றாங்க. நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன சாமியிலேருந்து குமரி தெய்வம், அப்புறம் திருநெல்வேலி காந்திமதி, மதுரை மீனாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, இப்படியாக நிறைய தெய்வங்கள். அப்போது இந்த தெய்வங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நமக்கு காதல் அப்படின்னாலே எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருப்போம். காதல்னாலே முருகன், வள்ளி. அப்போ இந்த வள்ளி யார்? வள்ளின்றது சக்கரவள்ளி கிழங்குல இருந்து வள்ளின்ற தெய்வம், அதனுடைய இனம். முருகன் முருகு இருக்கும் உள்ள வேறுபாடு. இப்படி உள்ள படிக்க படிக்க ஒன்றன் பின்னால் போய்கிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டுரையிலேருந்து அதனுடைய சாராம்சத்தை வாங்கி இன்னும் உள்ளே போக போக வெளியே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு தகவல்களும் வரலாறும் நிறைஞ்சிருக்கு இந்த கட்டுரைகள். அப்போ நம்ம வள்ளி குரத்தி, அப்போ வள்ளின்னா தெய்வானைங்க. அப்போ தெய்வானை எப்படி அறிமுகப்படுத்தப்படுறாங்க? தெய்வானைக்கு மட்டும் கச்சை இருக்கு சிலை வடிவமைப்பில். இப்படியாக பல கேள்விகளும் அதற்கான பதில்களும் அதன் பின்னாலான அரசியலுமாக இந்த புத்தகம் முழுக்க போயிட்டே இருக்கு. 8 நாள் 10 நாள் விரதம் இருந்து எருமை தலையுடைய ஒருத்தனை அழிக்கிறது தாய் தெய்வம். எருமை தலையை எப்பயும் கையில் வச்சிருக்கிற மாதிரியும் தலையில தீ எறிகிற கிரீடம் வச்சிருக்கிற மாதிரி இப்படியாக சிலை வடிவமைப்புகள் இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் என்ன? இப்படி ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன சொன்னே, முருகன் வள்ளி. இந்த முருகு வள்ளி, முருகன் வள்ளி, இதுல இருந்து முருகன் எப்படி சிவனுக்கு மகனாக்கப்பட்டான், சுப்பிரமணியன் முருகன் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இப்படியாக கட்டுரைகள் உள்ள கொண்டு போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம படிக்கும்போது எல்லா விஷயத்திலையும் மிக தெளிவாகவே நம்மளுடைய பழைய வரலாறு காய்து நகர்த்தப்பட்டு ஒரு புதுமையாக நமக்கே அறிமுகப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆய்வுகளை உள்ள குறிப்புகளை வச்சு படிக்கும்போது நமக்கு புரியுது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நாட்டார் தெய்வங்கள்னு நம்ம வச்சிருந்தது எல்லாமே இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு கூட, இவ்வளோ பெரிய
கோட்பாடுகளோ வச்சிருக்கல. அது போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம் அப்படின்றது. அப்போ இந்த பூஜை, பலி கொடுக்கறது, உயிர் பலி கொடுக்கறது, சில சடங்குகள், இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா? இதுதானே நாட்டார் தெய்வம் அப்படின்னு ஒரு பக்கம் தள்ளுனா, இதை முழுமையாக படிக்கும்போது அப்படி ஒரு பழக்கமே நமக்கு இல்லை, அப்படி ஒரு வழக்கம் இல்லை, இது முற்றிலும் தவறான தகவல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிற முடியுது. நம்மளுடைய நாட்டார் தெய்வங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கடவுள்களையும், அப்படி கடவுள்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது நம்மிடம் இருந்த தெய்வங்கள் எப்படி அந்த கடவுள்களுக்கு உறவு முறையானார்கள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த நூலை படிக்கும்போது ஓரளவுக்கு உள்வாங்க முடியுது. நீலிக்கண்ணீர்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இத்தனை நாள் அந்த நீலிக்கண்ணீர்ன்றது தெரியும், சும்மா பொய்யா அழுதுகிட்டே இருக்கிறது. அந்த நீலிக்கண்ணீர்னா அந்த நீலிங்கிறது அது யாரு, அதுக்கு பின்னான கதை என்ன, சொல்லப்பட்டு வந்த கதை என்ன அப்படின்ற மூக்கொண்டு இதில் படிக்கும்போது நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப பெருசு. நம்ம வரலாறு இன்னும் நமக்கு நிறைய தெரியணும், நிறைய வாசிக்கணும். அதுக்கு இன்று தெய்வம் என்பதோர் அப்படின்ற நூல் பரமசிவன் ஐயா எழுதிய கட்டுரை தொகுப்பு நூலை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.